இந்த பேப்பர் நம்ம பிஏ சிலபஸில் வச்சது மிகப்பெரிய ஒரு சமூக நோக்கத்தோடு தான். ஏன்னா கல்வியியல் கல்லூரியில் பயிலக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் என்ன பண்ணணும், சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். சரி, இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்தில் நம்ம முதல் பாடமாக நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, முதல் பாடத்தில் ஜெண்டர்னா என்ன, ஜெண்டர் ரோல் இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரியான பங்களிப்பெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிற முதல் அளவில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலினம், சமுதாயத்தில் பாலினத்தோட பங்கு எந்தெந்த வகையெல்லாம் பிரதிபலிக்குது அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஃபிலிம், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சாங்ஸ், இந்த மூணுலையுமே சமுதாய பாலின பங்கு என்ன மாதிரியான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒரு ஆய்வுமுறைப்படி பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம ஆண்கள் அப்படின்னாவே ஆதிக்கம் செலுத்தும் நபராகலாம் இருக்காங்க. பெண்கள் அப்படின்னா வந்து கவர்ச்சி அழகு காட்டுறவங்களாக காட்டுறாங்க. அதே மாதிரி திரைப்படங்கள், விளம்பரங்கள் அப்படின்னு பார்த்தாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து இருக்காங்க. ஒரு அழகு கவர்ச்சி காட்டக்கூடியவங்களாக வந்து கருதப்படுது. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. சொசைட்டியில் ஜெண்டரோட ரோல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, லைக்வைஸ் ஃபிலிம் எந்த அளவுக்கு இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட், சாங்ஸ் இதில் வந்து எந்த அளவுக்கு இருக்கு. ஃபிலிம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஓல்டு ஏஜ்லேருந்து எல்லாருக்கும் வந்து ஜென்ட்ஸ்னால் எப்படி இருக்கும், பாய்ஸ்னால் எப்படி இருக்கும், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும், ஃபைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஜென்ட்ஸ் தான் வந்து எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கேர்ள்ஸுங்கில் வந்து வெறும் கிச்சனில் மட்டும் தான் இருக்கணும், அடுப்பில் மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி அந்த இதுக்குலாம் எப்படி செட் ஆவாங்களோ அந்த, அதாவது பாய்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுனா பாய்ஸ் தான் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதை அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாற்றிட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி பாய்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி அப்படி மாற்றிட்டாங்க. ஃபிலிம் பொறுத்தளவு அந்த அளவுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா, பியூட்டி பற்றி பார்க்குறப்போ எல்லாமே வந்து பியூட்டியாக, அதாவது அழகுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து யார் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வராங்கன்னா கேர்ள்ஸ், லேடிஸ் அவங்கள மட்டும் தான் கொண்டு வராங்க. அதாவது ஃபிட்னஸ்க்கு கொண்டு வர பார்த்தா பாய்ஸ் தான் கொண்டு வராங்க. கேர்ள்ஸ்க்கே அந்த ஃபிட்னஸே கொண்டு வரக்கூடாது, பாய்ஸ்க்கே அழகாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவும் க்ரீம் கொண்டு வரக்கூடாது. அதை வந்து இங்கே வந்து ஜெண்டர் வந்து கொண்டு வருது. அது வந்து பாய்ஸ்னால் வந்து ஃபிட்னஸ் வந்து அதுக்கு மட்டும் ஜிம்மு அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க போகணும். கேர்ள்ஸுக்கு வந்து பியூட்டிங்கிற ஆடு, அந்த ஒரு ஆடுக்கு மட்டும் தான் போகணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சாங்ஸை பொறுத்தளவு வந்து அது ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தாலுமே வந்து பாடுறது வந்து ஜென்ஸோட வாய்ஸ்னால் வந்து லவுடாக இருக்கும், மெல்லிஸான வாய்ஸ்னால் வந்து கேர்ள்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஜென்டரோட ரோல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஆட்ஸ்னாவே வந்து அம்மாங்க வந்து கிச்சனில் குக் பண்ணுறது மாதிரியும், பாய்ஸ் எல்லாம் வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர்த்தோட எமோஷன்ஸுமே வெளிக்காட்டப்படல. பாய்ஸ்னால் அழுகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், கேர்ள்ஸ்னால் வந்து ஃபேராக க்ளோயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஆடு, ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக இது வருது. இப்போ பாய்ஸ் எல்லாம் வந்து ஃபிலிம் ஆடில் வந்து அவங்க பாத்திரம் கழுவுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய ஒரு மீடியா வந்து சொசைட்டியில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் அந்த பேப்பரில் வந்து பாலினம் வந்து சமூகத்தில், அதாவது திரைப்படங்கள்ல, விளம்பரங்கள்ல பாடல்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதாவது சமூகத்தில் வந்து என்னதான் பழங்காலத்தில் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும், அந்த காலத்து திரைப்படங்கள்ல எல்லாம் வந்து ஆண்களுக்கு வீரம் அந்த மாதிரி தான், ஃபைட் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து, அந்த காலத்தில் வந்து ஆனால் பெண்களுக்கு வந்து என்ன அழகு, அந்த டான்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கால படங்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, எதிர்நீச்சல் படத்தில் வந்து ஆனா வந்து அவன் என்னன்னா வந்து அவன் விளையாட்டு சாதிக்கிறான், அந்த ஓட்ட பந்தயத்தில் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனோட ஆண் தன்மையை அங்கே காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இறுதி சுற்று படத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த பாலினம் வந்து பெண் அப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் இறுதி வரை போராடி அந்த இறுதி சுற்று படத்தில் ஒரு பெண் வந்து அவனால் முடியுங்கிறத வந்து காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி தான் விளம்பரங்கள் வந்து நிறைய வந்து ஆண்கள் பண்ணுறாங்க, ஆனால் பெண்களும் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி யார் சப்போர்ட்டுங்கிறத பார்த்து தான் ஆண் பெண் பாலினை பார்த்து தான் இந்த காலத்தில் வந்து விளம்பரங்கள் அதிகமாக வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாடல்கள், இப்போ குத்து பாடல்கள் அப்படின்னா வந்து அது ஆண் அவங்கள பற்றி தான் இந்த காலத்தில் அதிகமாக வருது. கொஞ்சம் ஒரு சோகமாக வருது அப்படின்னா இந்த அம்மா கதையை சார்ந்தா பெண் நிறத்தை வச்சு பாடல்களை எடுக்கிறாங்க. ஸோ ஜெண்டர் ரோலில் வந்து நான் என்ன ஃபிலிமில் பார்க்குறேன்னா வந்துட்டு, மேரிடான உமன் வந்துட்டு
அதுக்கு மேலே மேரிட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபிலிமில் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மேரிட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஐ மீன் நெக்ஸ்ட் ஃபிலிம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணுறது இல்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் பாடி வந்து சேஞ்ச் ஆகிடும். அவங்க வந்து மேரிட், அப்புறம் வந்துட்டு அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஃபேம்லாம் வந்து போயிடும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுவும் வந்துட்டு ஃபிலிமில் வந்து நம்ம பார்க்க முடியாது. அண்ட் தென் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு லைக் பாய்ஸ்க்கு ஒரு காஸ்டியூம் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு காஸ்டியூம், லைக் ரொம்ப ஷார்ட்டாக செக்ஸியாக வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுவுமே வந்து நம்ம ஃபிலிமில் வந்து ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தாலும் அந்த ஃபிலிமும் அந்த சாங்கும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கேர்ள்ஸை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு தலைப்பில் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் சொசைட்டி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதில் கட் பண்ணணும். ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் இன் ஃபிலிம்ஸ், சொசைட்டி அண்ட் சாங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது as well as in advertisement அந்த மாதிரி ஜெண்டர் ரிலேட்டடாக பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கரண்ட் வேர்ல்டில் வந்து ரொம்பவே மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போத் மென் அண்ட் விமனை வந்து ஈக்குவலாக தான் காட்டுறாங்க. இன் மெனி சுச்சுவேஷன் எஸ்பெஷலி இன் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் எல்லாமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து விமன் எடுத்து பண்ணுறாங்க. பட் இதே வந்து ஒரு 10 years பிஃபோராக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மென் தான் அந்த மாதிரி ரோலில் இருப்பாங்க அண்ட் விமன் வந்து அவங்களுக்கு ஒரு சபார்டினேட் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த சீஃப் ரோல்ஸ் அந்த மேஜர் ரோல்ஸ் எல்லாமே ஒரு விமன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த விமன் எம்பவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குன்றது நமக்கு இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நல்லாவே தெரியுது. அண்ட் அதே மாதிரி மோர் அண்ட் மோர் விமன் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் இன் ஆர் சொசைட்டி அண்ட் they have become equal